வணக்கம் நண்பர்களே. இப்போது இந்த திமுக ஃபெயிலியர் அப்படிங்கும்போது டைவர்ட் பண்ணுறதுக்கு பல டாக்டிக்ஸ் பண்ணுவாங்க. அதில் இப்போ பாருங்கள், பணம் கேட்டுட்ருக்க பணம் ஆக்சுவலாக இவங்க ஆரம்பத்திலே 4 பேர் போட்டாங்க. அங்கே எங்கே ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணாங்கன்னு தெரியாது. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள இங்கேயும் பண்ணலாம் நிறையா. இப்போது ஊபியில் பாருங்கள், அந்த கும்பாபிஷேகம் நடந்த அந்த மேலே 3 லட்சம் கோடி கிடச்சிருச்சு. ராமர் கோயிலில் வருஷத்துக்கு பல லட்சம் கோடி, அந்த 4 லட்சம் கோடி ஏற்கனவே அது ஜென்ரேட் ஆகுது வருஷம் வருஷம். அந்த பல பேர் பல விதமாக அங்கே வந்து போகும்போது ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஆகுது. இப்போ இங்கே எத்தனை கோயில் இருக்குது அண்ணாமலை சொல்கிறார், அதெல்லாம் பண்ண மாட்டோம். எத்தனை வெற்றி நிலம் இருக்குது, அது ஏதாவது கவர்மெண்ட் நிலம் இருக்குது, அதை ரெகுலரைஸ் பண்ணலாம். இதுக்கே எத்தனையோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண வழி ஏதாவது பண்ணலாம். சாராயம் இல்லாமலே பண்ணலாம். கனிம வளத்தை கவர்மெண்ட்டுக்கு திருப்பலாம். இவன் பேக்கெட்டுக்கு போகல இல்லையா? இவன் இங்கே ஒரு 800 கோடி கொடுத்து 60,000 கோடி அவன் சம்பாதிக்கிறானுங்கன்னா, அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது பணம் தரலைங்கிறது. அப்புறம் எதுக்கு கவர்மெண்ட் இங்கே? அப்போ நிர்மலா சீதாராமன் நீ அதுக்கு பணம் தரலை, இதுக்கு பணம் தரலைன்னு சொல்லிவிட்டு ஆட்சி நாங்கள் அதாவது இதுக்கு என்னமோ பெரிய ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் பவர் இருக்க மாதிரி ஒவ்வொருத்தர் பேசுகிறது. சென்ட்ரல் தான் பவர். அதான் ரொம்ப ஜாஸ்தியெலாம் பேசினா ஆர்டிக்கல் 356 தான். அது இவங்களுக்கு என்னென்னா ஒன்றும் செய்யலை, எதுவும் பேசுவார். கடைசி ஆட்சியை கலைச்சாலும் அதை சொல்லி வரலான்ற நினப்பில் இருக்காங்க போல ஒரு வேளை திமுக. இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டாங்க நிர்மலா சீதாராமன். ஆனால் பிஜேபி கலைக்க மாட்டாங்க. அதுக்கு மேலே வேறு ஏதாவது ஒரு ஃபார்முலா வச்சுருப்பாங்க. அவங்க இப்போ அப்படி சொல்லிட்டாங்க. அதாவது சென்ட்ரலோட அதிகாரத்தை எல்லாமே இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது பண்ணுறதில்ல. அதே மாதிரி பணம் பத்தலை என்ன உள்ளதோ ஜிஎஸ்டியில் 73% கொடுத்துட்றாங்க. ஸ்டேட் ஜிஎஸ்டி போது சென்ட்ரல் ஜிஎஸ்டிலேருந்து கொடுத்துட்றாங்க. மிச்சத்தை வச்சு தானே அவங்க ஊழியருக்கெல்லாம் தரணும். மற்றதெல்லாம் பண்ண வேண்டாமா? மிலிட்ரிக்கெல்லாம் பண்ண வேண்டாமா? அது எத்தனை மாநிலம் இருக்குது? இந்த மாநிலம் மட்டும்தான் அப்படி ஏச்சா. அதனால் சொல்லிட்டாங்க. இந்த பிரிவினவாதம் பேசி இந்த மாதிரி பேசும்போது 356. இன்னொன்று இந்த மும்மொழி அதுக்கு என்ன சொல்லிட்டேன், 3 மொழி எல்லோரும் படிக்க வேண்டியதுன்ட்டு ஸ்டாண்டில். இப்போது இந்தி திணிக்குதுன்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்கள், 1 கோடி ரூபா பரிசு நோட்டீஸ் விட்டார். நபர் நோட்டீஸ் இந்தி திணிக்குது எங்கேயாவது சொல்லுங்கள், ப்ரூவ் பண்ணுங்கள். 1 crore நோட்டு இது அமௌண்ட்டு அப்படின்னு. இவங்களுக்குலாம் இந்த மாதிரி இந்த முள்ளால் எடுக்கிற மாதிரி செருப்பில் அடிங்கிற மாதிரி பண்ணால் தான் புத்தியில் உரைக்கும் அப்படிங்கிற அண்ணாமலை அதை நோக்கி தான் போகிறது. அப்போது நீ ஒன்றும் ஜென்ரேட்டும் பண்ண மாட்டேன், மக்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன், அவன் தரல இவன் தரல குத்தம் சொல்லிவிடுவோம்.